கடந்த ஒரு 3 நாளாகவே செய்திகளில் அடிபடுற விஷயம். ஆனால் அது ப்ராமினெண்ட்டாக பேசப்படுதா அப்படின்னு தெரியலை. அதனால தான் அந்த டாப்பிக்கை இன்றைக்கி திரும்ப எடுத்து பேசுவோம் அப்படின்னு ஒரு இது. கர்நாடகாவில் 7000 மாணவர்கள் ஹெச்ஐவினால் தொற்றுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதை ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போயிட முடியாது. இது சம்மந்தமாக நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை டீல் பண்ண வேண்டியது அவசியம். அதை உணர்ந்து தான் கர்நாடகா கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அப்படின்னு இருக்கிற கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே மாணவர்கள் கண்டிப்பாக ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கம்பல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 7000 மாணவர்கள், அதுவும் 18 வயசுலேருந்து 25 வயது உடைய மாணவர்கள் தான் அந்த 7000 பேருங்கும்போது ரொம்ப அது அதிர்ச்சிக்குள்ளாகி ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே ஹெச்ஐவி பாதிப்பு அதிக உள்ள மாநிலங்களில் கர்நாடகா 3வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களோட அந்த டேட்டா படி 2,60,000 பேர் ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இதில் 2,05,000 பேர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மீதி உள்ள ஒரு 54,000 பேர் இதை பற்றிய எந்த புரிதலுமே இல்லை, இதோட சீரியஸ்னஸ் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த டேட்டா. இப்போ இதிலேயே 7,000 மாணவர்கள் ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது, இதை கொஞ்சம் மாணவர்களும் சிந்திச்சு பார்க்கணும், பெற்றோர்களும் சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறை அப்படிங்கிறவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் இருக்கிற தலைமுறை. ஒரு சில விஷயங்களை அவங்கள நம்ம பாராட்டி தான் ஆகணும். 100% யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்டையும் நிறை குறைகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ட்டையும் அந்த குறைகள் இருக்குது இல்லையா? அந்த குறைகளை கொஞ்சம் அவங்கள்ட்ட சுட்டி காட்டி லைஃப்னால் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இந்த சொசைட்டியில் இருக்கிற நாமளும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன். 7,000 மாணவர்கள் அப்படிங்கிறது ஒரு நார்மல் நம்பர் இல்லை. 50 மாணவர்கள்னாலுமே அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்க இதுக்கடுத்து இந்த லைஃப்பை எப்படி லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதை யோசிக்கும்போது வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, அதற்கான ட்ரீட்மெண்ட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அதற்கான ஒரு வாழ்வியல் முறைக்குள்ளே அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா நம்மளை மாதிரியே அவங்களாலையும் இயங்க முடியும், வாழ முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதை அவங்க அக்னாலேஜ் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். அதுக்கு ஒரு மனதைரியம் வேணும். அதை கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கணும். அப்படிங்கிறத தாண்டி இப்போ இருக்கிற இந்த யங் ஜென்ரேஷன் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இதில் எழுது. ஏன்னா எய்ட்ஸ் எதனால் வருது, ஹெச்ஐவி தொற்று எதனால் வரும் அப்படின்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிறது ஒரு பாதுகாப்பு இல்லாத செக்ஷுவல் மூலமாக வரும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. இன்னொன்று போதைப்பொருள் பயன்படுத்துவதால், அதுக்கு யூஸ் பண்ணுற நீடில், சிரிஞ்சஸ், அது மூலமாகவும் எய்ட்ஸ் பரவுது அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே சொல்கிறாங்க. அதோட வெளிப்பாடாக இப்போ இருக்குமோ அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பயமும் கூட. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துக்குள்ளே போன ஒரு ஜென்ரேஷனை இதிலிருந்து எப்படி மீட்டு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதை பண்ணித்தான் ஆகணும். ஒவ்வொரு காலேஜ்லேயுமே டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ரிப்போர்ட்ஸை ஒருத்தரோட டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னொருத்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாநில அரசு சொல்லியிருக்கு, கர்நாடக அரசு சொல்லியிருக்கு. QR கோடு மூலமாக நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை நீங்களே பார்த்துக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன் வரணும். இந்த பேலன்ஸ் இருக்கிற 54,000 பேர் அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல், அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு முதல்ல அந்த டெஸ்ட்டு திரும்ப எடுத்து பார்த்து அவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ ஃபெசிலிட்டிஸை மாநில அரசும் கொடுக்கணும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இதை கொஞ்சம் சீரியஸாக தான் கர்நாடகா கவர்மெண்ட் அணுகும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2,60,000 பேரில் 2,05,000 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. மீதி 54,000 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதில்ல. அவங்களுக்கு அதற்கான புரிதல் இல்லை. அப்படிங்கும்போது அவங்கள எப்படியோ போங்கன்னு விட்டுற முடியாது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் அப்படி விட்டுரும் நான் நினைக்கல. பள்ளி காலத்துலேயும் சரி, கல்லூரிகள் காலத்துலேயும் சரி, அதுக்கடுத்து வேலைக்கு போகிற இடங்களும் சரி, அதுக்கடுத்து திருமண வாழ்க்கை இப்படின்னு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கட்டம் நகரும் போதும் ஒவ்வொரு படிப்பினைகளை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணுவோம். ஸோ ஸ்கூல்ஸும் சரி, காலேஜஸும் சரி, அது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம். அப்படின்னா அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கான அந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, எதுக்குமே ஒரு எல்லை உண்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த லிமிட்டேஷனை கிராஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் நமக்கு லைஃப் லாங் நீடிக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம
அது போன போக்கில் அது இழுக்கிற இழுவைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் பாதிக்கப்படுறது நாம் மட்டும்தான், சம்மந்தப்பட்ட நபர் மட்டும்தான். இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஒரு வேளை மாணவர்கள்ட்ட இல்லையா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதும் உண்மைதான். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது இந்த சமுதாயம் தான், அரசு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து நெட்டில் நீங்கள் எதை தேடினாலும் கிடைக்கிது. இன்றைக்கி நான் அந்த டாப்பிக்கை நான் பேசுகிறதுக்கான காரணமும் கூட இது சம்மந்தமாக நீங்கள் நெட்டில் எவ்வளோ விஷயங்கள் தேடினாலும் கிடைக்கிதுங்கும்போது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு சிறிதாக பண்ணுற தவறு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இன்னல்களுக்கு உங்களை ஆளாக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ யங்கர் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதில் வந்து இந்த 7000 பேர் வந்து மாணவர்கள், அதுலேயும் 18லேருந்து 25 வயது உடைய மாணவர்கள் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த டாப்பிக்கை எடுத்தே பேச ஆரம்பித்தேன். ஒருவேளை நம்ம தப்பே பண்ணலைன்னு நீங்கள் நினச்சாலும் கூட ஒரு டெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்லை. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு ஒரு ரிசல்ட் வரும்போது என் மனசு அடைகிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல், அந்த சிச்சுவேஷன் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். ஒரு உயிர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் அந்த வீடியோவை பதிவிடுறேன். தயவு செய்து கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு லைஃபு தான், அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பிறந்துட்டோம், ஏதோ ஒரு நாள் இறக்க போகிறோம். அதற்கு இடைப்பட்டதில் ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், அதுக்கடுத்து திருமணம், அதுக்கடுத்து நம்ம அம்மா அப்பா என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை தான் நம்மளும் வாழ்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடைப்பட்ட நாட்களில் நம்மளோட ஒரு சுகத்துக்காக அடிபட்டு அடிமைப்பட்டு அதுக்குள்ளே போய் விழுந்து கெட்டு சீரழிஞ்சிடாமல் தயவு செய்து கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. டெஸ்ட்டு எடுத்துக்கங்க. நீங்கள் ஹெச்ஐவி பாதிப்பு இருந்தாலும் கூட அதிலேருந்து மீண்டு வந்துட முடியும். ஒருவேளை ஹெச்ஐவி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு அடுத்த கட்ட லைஃப்பை நம்ம நோக்கி நகர முடியும். அதனால் தயவு செய்து யோசிங்க, யோசித்து நல்ல முடிவாக எடுங்க.